கேரள முதல்வர் பினராயி விஜயன். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டி ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். எனக்கு கூட எழுதி போட்டு அனுப்பியிருந்தார். ஃப்ரேம் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அவர்கிட்ட படத்தை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் ஓப்பன் பண்ண அவர் படம். அந்த மினிஸ்டர்கிட்ட நான் பாராட்டு வாங்கினேன். எனக்கு பரிசு இல்லைனாலும் கூட பாராட்டு பெருசு இல்லை. உங்களோட ஃபஸ்ட்டு ட்ராயிங் என்னவா சார் இருந்தது? ஃபஸ்ட்டு ட்ராயிங்கு வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் மாங்காய் தான். அதில் தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது 1ஆம் வகுப்பில் எப்படி இருப்போம், நம்ம இத்தினூண்டு இருப்போம். அப்போ வந்து ஸ்லேட்டில் வந்து டீச்சர் வந்து போர்டில் போடுவாங்க, நம்ம வந்து அதை பார்த்து போடணும். அப்போ மற்றவங்க போடுறத விட நான் நல்லா போட்டிருந்தேன். அப்போ டீச்சர் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா போடுற அப்படின்ட்டு. அப்புறம் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க, பாரு சண்முகம் நல்லா போடுறான், நீங்களும் அதே மாதிரி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ நம்ம எல்லாத்துக்கும் முன்கோடியே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதில்ல. அப்படி ஆரம்பித்தது தான் எனக்கு. அது வந்து அப்படியே இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் முடித்து ஹைஸ்கூல் வந்தப்போ ட்ராயிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் ஹைஸ்கூலில். அவங்க வாரத்தில் ஒரு நாள் கிளாஸுக்கு வருவாங்க. அவங்க ஒரு கைட் பண்ணி விடுவாங்க. அப்போ நான் போடும்போது என்னென்னா அங்கேயும் அதே மாதிரி தான். நான் நல்லா போடுறதுனால அவர் சொல்லுவார், நீ நல்லா போடுற, இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மேலே வருவேன் அப்படிங்கிற மாதிரி. மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க ட்ராயிங் நோட்டில் என்கிட்ட தான் இருக்குது. என்ன ஒரு பீட் வச்சா அவங்கெல்லாம் நல்லாவே போட மாட்டாங்க. நான் சும்மாவது ஒரு ரவுண்டு போட்டு அது போட்டு கையில் கொடுத்துருவேன். அப்போ எல்லாருக்குமே நல்லா போடுற மாதிரி ஒன்று இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்மளுக்கு அவங்களுக்கெல்லாம் கைடாக இருக்கிறோமில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏதாவது பப்ளிஷ் பண்ணி ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா சார்? பப்ளிஷ் பண்ணினா இப்போது கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு, அதில் வந்து ஓவிய கண்காட்சி ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு வந்து கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு உங்கள் படத்தை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு 2 படம் அனுப்பியிருந்தேன். அதில் ஒன்று செலக்ட் பண்ணி அங்கே ஓவிய கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. அதுக்கு எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் அதை எனக்கு பரிசு இல்லை, இருந்தாலும் ஓவிய கண்காட்சியில் வைக்கிறது பெரிய இது இல்லை. அப்போது 4 பேர் பார்க்குற இடம். அப்படி இருக்கும்போது சரி நம்ம பரிசு கிடைக்காட்டி பரவாயில்ல, நம்ம ஓவியம் வச்சுருக்காங்களே அதுவே பெருமை. அதே பெருமை. ஆனால் பரிசு வாங்கின படங்க எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு வரைக்கே போனேன். அப்போ ஒரு பெரிய ஹாலு, அதில் வந்து எல்லா படங்களும் வச்சுருக்குறாங்க. அது ஓப்பன் பண்ணுறவர் வந்து தமிழ்நாடு செய்தித்துறை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் வெள்ளவேல் சாமிநாதன். அவர் நான் முதலே போய் அங்கே போகிறதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு. அவங்க 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அவரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்புறம் பாதி பார்த்துட்டு முடிக்க போகிறாங்க. நான் போனேன். போயிட்டு நம்ம படம் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டேன். ஏன்னா எங்கே இருக்குன்னு பார்த்துக்கல முதல்ல. அப்புறம் அமைச்சர்கிட்ட நானே நேராக போய் வாலண்டியராக, இது மாதிரி நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க, என்னுடைய பெயிண்டிங் இங்கே எக்ஸிபிஷனில் இருக்குது, நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அவர் பக்கத்து ஊருக்காரர் தானே, நான் கோயம்புத்தூர், அதனால் வந்துட்டார் கூட. அவர் வந்தோடனே எல்லோரும் கலெக்டரு, டிஎஸ்பி, ஃபோட்டோகிராஃபரு, வீடியோகிராஃபர் எல்லாம் கூட வந்துட்டாங்க. அப்புறம் நான் அவரோட படம் வரைஞ்சி கொண்டு போயிருந்தேன், ஃப்ரேம் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அவர்கிட்ட படத்தை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் ஓப்பன் பண்ண அவர் படம். அப்புறம் அவர் ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு இதையும் சேர்த்துடைய அப்படின்னாரு. அந்த படம் இருக்குது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் அந்த மினிஸ்டர்கிட்ட நான் பாராட்டு வாங்கினேன். எனக்கு பரிசு இல்லைனாலும் கூட பாராட்டு பெருசு இல்லை, அத்தனை பேருக்கு முன்னால் நம்ம பாராட்டும் போது நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி ஒரு பரிசு இது. ஆனால் அதோட மத்திய பிரதேசில் ஒரு அகாடமி, அது வந்து நான் கலந்துட்டேன். அதில் வந்து ஒரு நல்ல படத்துக்காக அவங்க பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பியிருந்தாங்க. மத்திய பிரதேசில் ஒரு அகாடமி. அப்புறம் ஆந்திர பிரதேச தெலுங்கானா
ஹைதராபாத்தில் வந்து ஒரு அம்மா அவர் அகாடமி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அந்த கம்பராமாயணத்தில் ஏதாவது ஒரு பாட்டு படம் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு படம் போட்டு அனுப்பியிருந்தேன். அதுக்கு கோல்டு அவார்டுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த கொரோனா அப்போ கர்நாடகாவில் ஒரு காம்படிஷன் போட்டிருந்தாங்க, கொரோனா படம் போடுற மாதிரி. அதுக்கு ஒரு படம் போட்டிருந்தேன், அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கார்ட்டூன் மாதிரி ஒரு 3 படம் போட்டு நம்ம இவருக்கு அனுப்பியிருந்தேன், கேரள முதல்வர் பினராயி விஜயன். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டி ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் எனக்கு, கூட எழுதி போட்டு அனுப்பியிருந்தார். ரெண்டாவது வந்து